15 பிரஜனுடைய கார். மணமகள் தேவையில நாங்க உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் மியூசிக். இந்த நடுவில் கரண்ட் கட் வந்துச்சுல 2009-8 எல்லாம் அந்த பீரியட்ல கிரிக்கெட் ஆடுவோம் நாங்க. ஓகே. நடுவில் பலவீனப்பட்ட கேப் போஸ்ட் ஏற்றல. நாங்கள் போய் சண்டை போட்டோம். கல்லை அடிச்சு உடச்சிடும் சத்தியமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நானும் மூவ் பண்ணிக்கிறேன். ஏற்றுங்க பேனரை, காசு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை ப்ரோ வைங்க ப்ரோ, உடச்சி நான் கேஸ் வாங்கிடுவோம் ப்ரோ, பிரச்சனை கிடையாது, நான் அப்புறம் பார்த்துறேன். படம் நல்லா இருக்கு, வெளியே வரோம். டகரான்னு சட்டரை போட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே பெரம்பூரில் அந்த ரோடில் பிளாட்ஃபார்மில் நானும் மோகன் உட்காடுறோம். பிக் பாஸ் போகிற வரைக்குமே அப்படியே இருந்திருக்கு. ஏன்னா பசங்க வச்சு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு இது எல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. ஆமாம், நான் அதுதான் கேட்குறேன். ஏன்னா மந்த்லி நமக்கு எனக்கு இஎம்ஐ 50,000 ரூபா. கேமரா ப்ரொடக்ஷனில் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்? ஆமாம், நான் சொன்னேன் ஒரு பெரிய ஹீரோக்கு போகலாமே. சம்பளம் கொடுக்கணும். இங்கெல்லாம் சம்பளம் தரதா? அது இல்லை, அவங்க சொல்லிட்டா சம்பளம் கூட உனக்கு கிடையாது, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹீரோ நீ தான் அப்படி சொல்லிட்டு பேயாக சாண்ட்ரா மாட்டிக்கொள்ளும் பிரச்சனை எப்படியோ அப்படி எப்படியோ இருக்கலாம். இன்னைக்கு இதே தமிழில் யூஸ் பண்ணலாமே. அதாவது ஒய்ஃப் டைரக்ட் பண்றாங்க, ஓகேவா, ஹஸ்பண்ட் நடிக்கிறாங்க, லவ் படம், ஓகேவா. அதாவது சாண்ட்ரா டைரக்டர், பிரஜன் ஹீரோ. ஆமா, ஹீரோயினை கேட்ட பிரஜன் ஒரு தமிழ். ஹீரோயின் யார் வேணும்? இப்போ நேற்று ஷூட்டிங் போகும்போது அந்த சூப்பர் நேச்சில் வரல ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப ஹை ரொமான்ஸு அப்படியே போயிட்டுருக்கு. கட் பண்ணி திரும்பி பார்த்தோன்னா சாண்ட்ரா மானிட்ட பார்த்துட்டு. இப்போ எப்பவுமே கேமராமேன் நிற்கும் போது யோசிக்கிற ஒரு விஷயம் தான், இதுதான் என்னோட முதல் சான்ஸ், இதுதான் என்னோட கடைசி சான்ஸ். எப்பவுமே ஒரு படம் இருந்தோம், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு படம் கிடையாது, இதுதான் முதல் படம். மேஜிக் மஷ்ரூம். மேஜிக் மஷ்ரூம். அதுதான் 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 தலைவா, கிசாவா? கிசா தான். பீஸா 4 அந்த பிரான்சைஸ்குள்ள போறது இன்னும் சொல்லப்பா. என் மச்சான் நடிச்ச படம் தான் பீஸா. அந்த பீஸால ஒரு 4வது பீஸா நான் உள்ள போறேன், 4வது பீஸா நான் உள்ள போறேன்றது, கடைசி பீஸா உள்ள போறது செம பீஸா அது ஆக்சுவலா. ஃபினான்ஷியலா ஓகே, ஒரு ஹீரோ ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும். பட் ஹீரோ நம்ம சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும். அது இருக்க பிரச்சனைக்கு இன்னும் இல்லை ப்ரோ, நான் எப்பவுமே நான் அந்த ஹை ஸ்டாண்டர்டுக்கு போக மாட்டேன். இந்த ஸ்டாண்டர்ட் நான் லோவாக தான் எப்பவும் வாழ்வேன். நான் இப்போவும் என்னோட கார் இருக்குது, இன்னொரு கார் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல அந்த காரை. அது எங்கே தேவையோ 15 பிரஜனுடைய கார். ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, சொல்கிறேன். நம்ம எங்கிட்ட BMW கார் ஒன்று வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. நைஸ். ஓகே, அந்த கார் இருக்குது. அந்த கார் நான் தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் எடுப்பேன். இங்கே போனால் இறங்கணும், கிளாஸாக இருக்கும், ஹேய் நான் ஃபோட்டோஸு ஸ்டேட்டஸு பார்க்கவே முடியாது. ஒரு கார் இருக்கா கூட தெரியாது. எப்போ எடுத்த யார் காருன்னு, இல்லை ப்ரோ ஃப்ரெண்டு கார் போ, அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம். எடுக்கவே மாட்டேன். ஊருக்காக என் ஃபேமிலிக்காக வச்ச கார் அந்த கார். நான் இப்போவும் கீழே பார்த்தேன்னா அந்த வென்டோ 2012 வாங்கின கார். அடுத்த ஒரு வருஷத்துல FC வரப்போகுது. ஓகே, நான் அது மாதிரி தான் ஆசைப்படுவேன் வாழ்றது. நார்மல் தான், எப்பவுமே பெருசாக அந்த மாதிரி பயங்கரமாக இல்லை. இடம் பொருள் ஏவல் தான் ப்ரோ. எங்கே போனோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்றது தான். நான் பஸ்ஸில் போகிற ஆள் தான், ஃப்ளைட்டில் போட்டு கொடுத்தா போகிறேன், பட்ஜெட்லாம் பஸ்ஸில் போகிறேன். இல்லை இப்பயும் பஸ்ஸில் போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஓகே ஃபைன், பஸ்ஸில் போகிறோம், மாஸ்க் போட்டிருக்கலாம், சம்டைம்ஸ் மாஸ்க் போடாமல் கூட, மாஸ்கே போட மாட்டேங்க. அப்படிங்கும்போது என்ன நம்ம போகிறோமே, நம்மள்ட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்ம ஓகே ஃபைன், நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுள், நம்மளுடைய ஜோனுக்குள்ளே நம்ம போகிறோம். பட் நம்ம பார்க்குறவங்க இல்லை, அது தோணாதா? அது என்னைக்கு தோணுது இல்லை ப்ரோ. அது அப்படி நான் யோசிக்க மாட்டேன் ப்ரோ. கண்டிப்பாக அவசரத்தில் நிறைய ஆக்டர் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. ஃப்ளைட், அதாவது இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகிறது போரூர்லேருந்து 1-1.5 மணி நேரமா, இதுக்கப்புறம் ஏர்போர்ட் போய் உட்காந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணுமா, 2.5 மணி நேரம். பெங்களூர் 4 மணி நேரம். நான் ரோட்லேயே பஸ்லேயே கூட போயிடுவேன், இல்லை ரோட்டில் வண்டியில் பஸ்ஸில் ஏறி போய் ஈஸியாக போரூர் டோல் தானே, அழகாக ஏறி உட்காந்து ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்தா வந்துச்சு, இடம் வந்துச்சு, அங்கேயே இறங்கி அப்படி கிராஸ் பண்ணி நடந்து வந்துடும், இல்லை ஆட்டோ அடிச்சு வந்துடுவேன். பட் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் அப்புறம் எல்லாமே ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. டக்குன்னு பார்த்தா பஸ்ஸில் இவரோட பஸ்ஸில் வராது. பஸ்ஸுன்ற நமக்கு போதானே விட்டுருக்காங்க, பஸ்ஸு நிப்பாட்டம் நான் போய் அழகாக எடுத்து அழகாக வாங்கி
அந்த ஃபேமை நீங்கள் என்ஜாய் பண்ண ப்ரோ ஆக்சுவலாக. இப்படி தான் போனோம், இங்கே தான் சாப்பிடுவோம்னு நினச்சிங்கன்னா, ஒரு காலத்தில் அங்கே சாப்பிடும்போது ஸ்டேஜ் வந்த சினிமா என்ன பண்ணுவீங்க? புரியுது. பட்டிக்கான்னு சாப்பிட முடியாதுல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. என்னைக்குமே தயிர் சாதம் தான். ஆமா. பயங்கரமாக ஒரு இவ்வளோ டிஷ் வச்சு தான் சாப்பிடுவேன்னா, எப்பவுமே நீங்கள் லோ கிரேடாக உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஹை கிரேட் வந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீங்க. லோ கிரேட் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வரும். லோ கிரேடாக இருந்துருவோம் நமக்கு என்னைக்கு அதால. நைஸ், நைஸ். அப்படிதான் வரணும்னு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துட்டாரு. ஓகே. போலீஸ் தானே. கண்டிப்பா. அது அந்த டிசிப்ளின் அந்த ஆமா. கோடு போட்டு வாழ்றது. இல்லை அதான் ஆல்சோ பெட்டர் ஆக்சுவலாக. இப்போவும் வந்து ஒய்ஃப் வந்து சாண்ட்ரா வந்து இவ்வளோதான் செலவு பண்ணோம், இவ்வளோதான் திங்ஸ் வாங்கணும், தேவையில்லாமல் ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு வேளைக்கு அவங்க சமைக்கும்போது ஃபுட்டு கொடுக்கலாம், தூக்கி போடக்கூடாது. ம். அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். கரெக்டாக பட்ஜெட்டு இதெல்லாம் தான் வாழ்வாங்க. அதுக்கு எக்ஸஸ் வந்தால் தூக்கி போடுறது, தேவைப்பட்டா வாங்குறது தான். இன்றைக்கும் எனக்கு நான் இப்போது நம்ம ஒரு சில இடத்துக்கு போனால் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு பையன் என்ன ஒரு கண்ணாடி, ஒரு வாட்ச்சு, ஷூவு, கொஞ்சம் காசு படத்தை நம்ம வந்து எனக்கு வாங்குறத விட்டு நான் அவங்களுக்கு வாங்க ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. நான் என்னையே பல வருஷம் மறந்துட்டேன். ஃபேமிலி வந்து அப்படி தான். இது அப்படி ரிவர்ஸ் ஆனால் அவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. இப்படி போகிற வாழ்க்கையில் நம்ம எப்படி ப்ரோ ஹை கிரேடில் யோசிக்க மனசு வராது கண்டிப்பாக. அது நிலைச்சு நிற்காது. புரியுது. என்னைக்காவது ஓகே. இதெல்லாம் ஓகே ஃபைன். எப்போதுமே நம்ம படம் பண்ணிட்டு டு பி ஹானஸ்ட் நான் சில விஷயங்கள் கொஞ்சம் ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பழைய வண்ணாரப்பேட்டை எடுத்துப்போம். அந்த அந்த டைம் பீரியட் வந்து பிரஜன் லான்ச் ஆகுறாரு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி சீரியல் எல்லாருக்குமே ஆமா, அது நிறைய இடத்துல பேசியிருக்கோம். பட் இந்த பழைய வண்ணாரப்பேட்டை வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஆமா. வெயிட் பண்ணோம். பார்ட் 20 ஹிட். அந்த பார்ட் 20 லைவ்லயே ஆமா. இருக்கு. ரிலீஸ் ஆகுற வரைக்கும் லைவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸுமே இருக்கு. ஓகே. அந்த ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல ஃபினான்ஷியலா இந்த சென்ஸ் இந்த ஒரு மாசம் என்னடா இந்த ஒரு மாசம் ரொம்ப டைட்டா இருக்கே. அந்த டைட்டா இருக்கும்போது நம்ம நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணுவோம். ஆமா. அப்படி நடந்திருக்கா? இருக்கு ப்ரோ ஆக்சுவலாக. பழைய வண்ணப்பட்ட பண்ணும்போதெல்லாம் ரெட் ஹில்ஸில் ஆஃபீஸு. ம். எவனா சினிமாவில் ரெட் ஹில்ஸில் ஆஃபீஸ் போடாமல் கூட அதிகமாக இருக்கும். இங்கேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட்டி நான் ராயபுரம் போய் மோகன் அங்கே இருப்பார். ம். மணமகன் தேவையில்ல மோகன் உட்காந்துருப்பாரு. மணமகள் தேவையில்ல நாங்கள் உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டுருவோம் ஆஃபீஸுக்கு. ஓகே. இந்த நடுவில் கரண்ட் கட் வந்துச்சுல ம். 2009, 8லலாம் அந்த பீரியடில் கிரிக்கெட் ஆடுவோம் நாங்கள். ஓகே. கரண்ட் 7 மணிக்கு வந்துடும். அப்போ குளிச்சு எல்லாம் போய் அத்தோ கடையில் இந்த பஞ்சாபி தாபாவில் போய் கொடுத்துருவாரு. எங்கள் ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசருங்க. கல்யாண சத்திரம் தான் எங்கள் ஆஃபீஸு. ஆ. நீ கம்போஸ் பண்ணிக்கோ. எல்லாம் ஃபைடி கொடுத்துருவாங்க. நான் தான் எனக்கு ஆடிஷன் எடுப்பேன். ஏய் நடி வா லெஃப்ட் போ ரைட்டு போ. ஆ. அங்கே கிளாஸ் எடுக்கிறது. இல்லை புது பசங்கள அந்த படத்தை எடுத்து 6, 7 வருஷம் கழிச்சு போராடி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ தான் மாண்பு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. நம்ம பெரம்பூர் தேட்டரில் போய் 2 பெரிய படம் ஷைத்தான் மாவீரனுக்கு 2 போஸ்ட் வச்சுட்டாங்க. நடுவில் பலவீனப்பட்ட கேப் இருக்கு. போஸ்ட் ஏற்றலை. நாங்கள் போய் சண்டை போட்டேன். நான் கல்லை அடித்து உடச்சிடுவேன் சத்தியமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நானும் மோன் பண்ணிக்குவேன். ஏற்றுங்க பேனரை. காசு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை ப்ரோ வைங்க ப்ரோ உடச்சி நான் கேஸ் வாங்கிடுவேன் ப்ரோ பிரச்சனை கிடையாது. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இவ்வளோ சண்டை போட்டதுக்கப்புறம் தான் கண்ணு முன்னாடியே பேனர் படம் வருது. ஓகே. அப்போது நம்ம உரிமைக்காக நம்ம போராடி ஆகணும். போட்டு படம் நல்லா இருக்குன்னு வெளியே வரோம். டகடகடான்னு சட்டை போட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே பெரம்பூரில் அந்த ரோடில் பிளாட்ஃபார்மில் நானும் மோகன் உட்காடுறோம். என்ன ஜி இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஜி யாரும் பேசல. அப்படியே இந்த வண்டியில் காட்டுற மாதிரி இந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த கார் பாசம் பாசம் டக்குன்னு கடை மூடுது. லைட் ஆஃப் ஆகுது. அப்படியே உட்காரோம். அவன் ஏஞ்சோம். சரி ஜி வரவே வராதுன்னு நினச்ச படம் வந்தது பார்ப்போம். அப்போ கலைஞர் டிவியில் அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. படம் பார்க்குறோம். படம் இப்போ அந்த படம் ரீலீஸ் பண்ண கூட பம்பர் ஹிட் ஆகும் ப்ரோ இப்போ. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன நடக்குது? சினிமா ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. அந்த 7 வருடங்கள் சாண்ட்ராவும் சொன்னாங்க. என்னன்னா நான் டீசல் போட்டு ப்ரொடியூசர் பங்க் வச்சுருக்காரு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கவர்லலாம் பிடிச்சி வரலாம்னு யோசிப்பேன். கவரில் பிடிக்க முடியாது டீசலில் என்ன பண்ணுறது? ஃபில் பண்ணி தான் வர முடியும். டேங்கை ஃபுல் பண்ணிட்டு எல்லோரும் சுற்றி கூப்பிட்டு 7 பேர் நசுக்கி லான்சரில் கூப்பிட்டு போய் எல்லாம் இறக்கி விட்டு அங்கே தான் இருப்பேன் கல்யாண புதுசில். அப்படிலாம் இருக்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு அது சம்பளம் வந்து 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா. அதில் இன்னும் பேலன்ஸ் 25,000 எனக்கு வரல. 7 வருஷம் 1 லட்ச ரூபா நீங்கள் எப்படி வாங்குவீங்க? அதெல்லாம் என்ன கிடைக்குதோ மோகன் வீட்டில் சாப்பாடும் ஜாலியாக படம் பண்ணோம். ஜாலியாக படம் பண்ணோம். அவ்வளோதான் எங்களுக்கு நோக்கம் தான். சாப்பாடு இல்லை எனக்கு அந்த படம் வரல. ஏன்னா அந்த படம் இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த படம் அந்த படம் ஜெயிக்கும் ஷோஷாட்ட தெரியும்.
நல்ல கன்டென்ட். நல்ல கன்டென்ட். அதுல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா அது இருக்கும். என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டான்னு. அப்படி ஒரு அப்ப அந்த படம் வந்து சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, இந்த படம் வராது கண்டிப்பா. ஏன் வராதுன்னா, இவ்வளோ வருஷமா நீங்க காலைல எந்திச்சு குளிச்சு, ட்ரெஸ் பண்ணிட்டு, இவங்கள பிக்கப் பண்ணிட்டு, கார்ல இருந்து தேர் மாரி கூட்டு போய் அங்க போய் உட்காந்து, ஓகே. இதுதான் 7 வருஷமா நான் பண்ணிட்டு இருந்தேன். ம். இந்த வேலை மட்டுமே தான். ஓகே. எங்கேயும் நகர முடியல. என்ன பண்ணுவோம்? டெலிவிஷன் பண்ணுவோம், காசு சேர்ப்போம். சரி என்ன பண்றது? வீட்டு லோன் இருக்கும். அப்பலாம் வீடு வாங்கல. என்ன பண்ணலாம்? எல்லாமே டைட் பயங்கரமா இருக்கும். பட் அப்பவும் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுதான் என்னோட பிடிவாதமே. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் நான் எடுத்துட்டேன்னா, அத எப்படியாச்சும் அத வெளிய கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அது வெளிய வந்துச்சு. பட் நல்ல படம். ம். இன்னைக்கும் ஒரு நல்ல படம். தரமான படம். பட் அதுக்கு நேரங்காலம் ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேள அது யார் பேட் டைம்ல கூட இருக்கலாம். ஆனா படம் தப்பு பண்ணல. அந்த நேரங்காலம் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. பட் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் என்னோட ப்ராசஸ நம்ப ஆரம்பிச்சாங்க. ம். நான் அப்பயே இப்பவும் சொல்லுவேன். அது உன்னோட தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒய்ஃபும், "என்ன இவ்வளோ வருஷமா சுத்துறீங்களே, 7 வருஷமா ப்ராஜெக்ட் அது விட்டுருங்க தயவு செய்து அது வரம்பு வரட்டும். விட முடியாது. ம். வரும். நீ வேணா பாரு." ஒரு ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆகும். கண்டிப்பா கிரியேட் ஆகும். இது நம்மளுக்கு மரியாதை குடுக்குமா? நல்லது பண்ணுமா? நீங்க எதிர்பார்த்து வேலை பண்ண ஆரம்பிச்சேன்னா, உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. எங்கேயாவது எப்பயாவது யார்கிட்டயாவது பேசப்படும். அதுக்காக உழைக்கணும். அதான் நான். நைஸ், நைஸ், நைஸ். ஏன்னா எப்போதுமே இப்ப இப்ப என்னைய எடுத்துக்கங்க. ஜாஃபர் ப்ரோ நம்ம சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்கள வந்து நான் சொல்றேன். வந்தது படம் பண்றதுக்காக. ஆமா. பண்ணிக்கிட்டே இருக்கோம். டு பி ஹானஸ்ட் ஒரு 8 வருஷம், 9 வருஷம் அந்த அந்த ப்ராசஸ்க்காக போயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு யோசனை ஒண்ணு வரும். நம்ம வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துட்டே நகர்றோமோ! அத உடைச்சிட்டு போனா ரிஸ்க் இருக்கு. ஃபினான்ஷியலா ரிஸ்க் தான். கண்டிப்பா அப்படிங்கிற இருக்கு. தாட் வந்திருக்கா? இல்ல நான் அது யோசிச்சதே இல்ல. ஏன்னா இப்போ ரீசென்ட்டா பிக் பாஸ் போற வரைக்குமே அப்படிதான் இருந்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ம். பசங்க வச்சு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு இது எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல. ஆமா. நான் அதுதான் கேட்கிறேன். ஏன்னா மந்த்லி வந்து நமக்கு வந்து என்னோட இஎம்ஐ ரூ. 50,000 ம். ரூ. 50,000 இஎம்ஐ இருக்கு. இத போக ஒரு சராசரியா நடிகன் நான் சொல்லல. ஒரு சராசரியா ஒருத்தன் வாழ ரூ. 1,00,000 தேவை இன்னைக்கு. மெயின்டனன்ஸ் என் அபார்ட்மெண்ட் மெயின்டனன்ஸ் இருக்கும். ம். கார் வாஷ் பண்றேன். ம். அதாட்டி கேட்பேன், "நீ விட்டுரு. நானே பக்கெட் ஊத்தி நானே தடவி விட்டுறேன் கார. பிரச்சனை கிடையாது. எல்லா வீட்டையும் வாஷ் பண்ண முடியாதுல்ல. அழுக்கா போய் கார் வழியில நிக்க முடியாது." ஸோ கார் வாஷ் பண்ண போனா ரூ. 750. ம். சரி விடு. நம்மளே டஸ்ட் வாங்கி தட்டிப்போம். சிக்னல் விப்பான்ல. இது மாரிலாம் நம்ம யோசிச்சிருக்கோம். இப்படி யோசிச்சா தான் நம்ம முன்னேற முடியும். பட் பல விஷயம் இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்ஷன் போகும்போது ஷூ நம்ம போட்டு போகணும்னு நினைப்போம். அந்த வெள்ள ஷூ சில இடத்துல பிஞ்சிருக்கும். எப்புட்றா நம்ம மாத்தி போறோம்? என்னடா பண்ண போறோம்? இது எல்லாமே எல்லாருக்கும் நடந்திருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் கடந்து இவ்வளவும் இவ்வளவும் கடந்து வரும்போது தான் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். புரியுது. ஸ்கேம்ரா புரொடக்ஷன்ல எப்ப அனௌன்ஸ்மென்ட் எதிர்பார்க்கலாம்? வரும். ஆமா. வந்துரும் ப்ரோ கூடிய சீக்கிரம். அதோட வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் வேலைகள் போயிட்டு இருக்கு. ஓகே. சாண்ட்ரா டைரக்ட் பண்றாங்க. சாண்ட்ரா டைரக்ஷனா? ஓ நைஸ். டைரக்ட் பண்ணி நான் நடிக்கிறதா இருக்கு. வேற எந்த ஹீரோக்கு போமாட்டாங்களாம் டேட்டு. ஆமா. நான் ஹீரோ சொன்னேன் வீட்லயே நான் ஹீரோ சொன்னேன் வச்சு நான் சொன்னேன் ஒரு பெரிய ஹீரோக்கு போலாமேன்னு. சம்பளம் குடுக்கணும். இங்கலாம் சம்பளம் தர தேவையில்லல. அது இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க சம்பளம் கூட உனக்கு கிடையாது. அது ஆமா. எனக்கு அப்புறம் எனக்கு எப்படி தர தெரிஞ்ச முடியும்? பெரிய ஹீரோ நீ தான். ஓகே. அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி பண்றாங்க. அது ஏன்னா அவங்களும் வந்து 2, 3 படங்கள் வொர்க் பண்ணோம். சும்மா எடுத்தோனே அப்படி பண்ண முடியாது. ம், ம். ஸோ அதோட வொர்க் போயிட்டு இருக்கு. மேபி அது எப்போ வேணா நடக்கலாம். ஓ அவிங்க கூடிய ப்ராசஸ். சீக்கிரம் ஆமா ப்ராசஸ்ல வந்து மேபி 2027 28 இருக்கலாம். ஓகே. அந்த டைம் எடுத்து ஏன்னா பசங்க இருக்காங்க, ஃபேமிலி பார்க்கணும். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ நானும் அவங்களும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு படம் நடிக்கிறோம். ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நடிக்கிறோம். அதுதான் இப்ப என்னன்னா, பிக் பாஸ்லேருந்து இந்த ஓகே இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன மாரியான ஜானர்ன்னு நான் ஜானர் நான் சொல்றேன். அது சூப்பர் நேச்சுரல் ஹாரர். சூப்பர் நேச்சுரல் ஹாரர். நல்லா இருக்கே! ஜாலியா இருக்கே! ஜாலியா இருக்கு. பயங்கரமா வந்துருக்கு ஸ்கிரிப்ட். ஒரு புது டைரக்டர் தான் பாலாஜி சிவம் சொல்லிட்டு. ஓகே. கிரசன்ட் பிக்சர்ஸ் தான். சும்மா ஒண்ணு யோசிப்போமா? பேயாக சாண்ட்ரா, மாட்டிக்கொள்ளும் பிரஜன். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி. எப்படியோ இருக்கலாம். அன்னைக்கு இதே தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாமே. இல்ல ஆக்சுவலா அ இதுவரைக்கும் இது மாரி நீங்க ஹாலிவுட்ல இந்த கதை பார்த்திருப்பீங்க. நான் அத சொல்றேன். நான் சும்மா சொல்லவே மாட்டேன். சரியான ஸ்கிரிப்ட். ஷுவர் ஷாட்டா இறங்கி அடிச்சா சாண்ட்ராக்கு சரியான கம்பேக். எனக்குன்னு இல்ல. நான் வந்துட்டேன் ப்ரோ. நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி மாறுறது தான். ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். நெறைய பேர் இந்த ஸ்கேம்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் டெடிகேஷன். ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன்லேருந்து ஸ்கேம்ட்ரா ஃபேன்ஸுக்கு இந்த இது. பட் ஆனா இது ரொம்ப கியூரியஸா இருக்கு. என்னன்னா, அவிங்களே டைரக்ட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது செம மேட்டர் அது. அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்
அவங்க அவங்க பார்த்த ஒரு விஷயம் இருக்குது, அவங்க அண்ணனோட ஒரு ஒரு விஷயம் இருக்குது. பியூட்டிஃபுல்லாக லவ் ஸ்டோரி, செம்ம கதை, ஓ! அவங்க அண்ணனோட லவ் ஒரு லவ் ஸ்டோரி ரியல் கதை. அதை தான் எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. நைஸ். அது அப்பனா ரொம்ப அவங்களுக்கு தத்ரூபமா ரொம்ப ரொம்ப அதான் அவங்க பார்த்த ஒரு விஷயம் இருக்குது, நல்லா இருந்துச்சு அந்த கதை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் தான். ஆமாம், ரொம்ப க்ளோஸ், அவங்க அண்ணன் ரொம்ப உயிர் ஆக்சுவலாக. அதனால் அவங்க அந்த படம் தான் பண்ணுறான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அது கேஸ்டிங் எல்லாமே நல்ல பெரிய கேஸ்டிங்காக தான் இருக்கும். 100%. ஓகே. அவங்க நடிக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. அவங்க நடிக்க மாட்டாங்க. நடிக்க மாட்டாங்க, வேற டைரக்ஷன். ஹீரோயினா யார் வேணும்? இப்ப நான் அது கேட்கறது டைரக்டர் இப்ப நான் கேட்கறது வந்து கேள்வியே எப்படின்னா, அதாவது ஒய்ஃப் டைரக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஹஸ்பண்ட் நடிக்கிறாங்க. லவ் படம். ஓகேவா? அதாவது சாண்டா டைரக்டர், பிரஜின் ஹீரோ. ஆமா. ஹீரோயினை கேட்ட பிரஜின் ஒரு ஆமா. ஹீரோயின் யார் வேணும்? இல்லை ஆக்சுவலி இதில் ஹீரோயினை தாண்டி முத்த காட்சிகள்லாம் இருக்கும். சொல்லுங்க யார் ஹீரோயின்? ரொம்ப நான் என்னமோ என்ன சொல்கிறேன், ஹீரோயின் இல்லை, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுமோ அவங்க அவங்க மைண்டில் வச்சது நம்ம இவங்க தான். இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம யாரு? நித்யா மேனன். நித்யா ஏன்னா மேனன். அந்த அந்த பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. இல்லை சாய் பல்லவி, ஆ. இவங்கள 2 பேரால தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும். சூப்பர். நம்ம இருக்கிற பட்ஜெட்ல. நான் சொன்னேன், எம்மா நீ டைரக்டர்லாம் ஓகே தான், எடுத்தோன்னு அகலக்காலா இருக்கு. இல்லை நம்ம கதை கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா ஃபீமேல் டு ஃபீமேல் டைரக்டர் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆ. பட் காலம் நேரம் தான் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் இருக்கலாம். நடக்கட்டும். கண்டிப்பா ஏன் பண்ணலாம் தப்பு கிடையாது. ஸ்டோரி சொல்லுவோம் பிடிச்சிருந்தா பண்ண போறாங்க. அது தப்பு அது கிடையாது. அன்னைக்கு சொன்னது அவங்களோட அவங்க 2 பேர் தான் பண்ணணும். ஓகே. அப்படிலாம் அனேஸ்வரா இப்போ நடிக்கிறாங்கல்ல 7G. ஆமா, ஆமா. அவங்க அனஸ்வரா. ஆமா அவங்க அவங்க 3 பேர் தான் இவங்க சொன்னேன் பெர்ஃபார்மரா. இவங்க 3 பேர் இந்த தாங்குவாங்க இந்த கதையை. ஆ, ஆ. பரவால்ல. எனக்கு எனக்கு எப்படி யோசிக்க தோணுதுன்னா, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. லவ் சப்ஜெக்ட் தான். அது ஆமா. அந்த நேம்ஸ் இப்ப சொன்னா கொஞ்சம் வேற மாரி அது கன்வே ஆயிடும். எனக்கு அந்த ஜோன்ல யோசிச்சு பார்க்குறேன் பிரச்சனை. ஒரு ரொமான்டிக் சீன்ல இது சொல்லலாம். இந்த படம் இருக்குல்ல, கவன் படத்துல வந்து மடோனா செபஸ்டியன் வந்து விஜய் சேதுபதியை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. எடுக்கும்போது கிஸ் பண்ற ஒரு சீன் வரும். கட் அப்படின்னு சொல்றத தாண்டி விஜய் சேதுபதி வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இவ்வளவு சொல்லி கட் சொல்லி நீ கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த மொமெண்ட் நான் எதிர்பார்க்கிறேன். நான் இப்போ பண்ற படத்துல இருக்கு ப்ரோ. இல்லை இப்போ நேற்று ஷூட்டிங் போகும்போது அந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர்ல ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. கதையே சொல்ல, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு பொண்ணு கூட ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு சீக்வன்ஸ். அதான் அவங்க பசங்களை கூப்பிட போயிட்டாங்க. அப்போ எப்பவுமே இந்த மாதிரி ட்ரையான காட்சிகளை ஆளே நிற்க மாட்டாங்க. இந்த ரூமுள்ள வரவே இடம் இல்லை ப்ரோ. இந்த காட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சீக்வன்ஸ் தெரியல. பார்த்தா எல்லாம் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு புது பொண்ணு நடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஹை ரொமான்ஸு அப்படியே போயிட்டு இருக்கு. கட் பண்ணி திரும்பி பார்த்தோன்னா சாண்ட்ரா மானிட்டர் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு நான் சொன்னேன், பேசிக்காக அவங்களும் ஆக்டர்ஸ் தானே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமே நீ, ஏன் நான் இருக்கேன், நான் உன்னை பார்க்கவே இல்லையே, கேப்பு கிடைச்சா நீ ஏதாவது பண்ணுவல. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எங்களுக்குள்ள அந்த ஒரு இது கிடையாது ஆக்சுவலாக. எப்பவுமே ப்ரிவியூ அவங்க படம் பார்ப்போம், சஜஷன் சொல்லுவாங்க. நல்லாலாம் முதல்ல காரி துப்புறது அவ தான், நல்லா இருந்தால் முதல்ல தட்டி தரதும் அவங்க தான். ஸோ அதெல்லாம் ஹெல்த்தி தான் ப்ரோ. அதான் எங்களுக்குள்ள அந்த இதே கிடையாது ஆக்சுவலி. என்னைக்காவது பொசசிவ் பட்டு ஐ மீன் இப்போ நம்ம இந்த சீன் பேசின மாதிரி ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல இல்லை ஒரு படத்தை பார்த்துட்டு வீட்டில் வந்து இந்த அளவுக்கு க்ளோஸாக நடிக்கணுமா பிரச்சனை அப்படின்னு பொசசிவா ஏதாவது ஒரு கேள்வி என்னைக்காவது ஏதாவது இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் தான் கேட்பாங்க. நான் இன்னும் க்ளோஸாவா பரவாயில்லையே. இல்லை ஆக்சுவலாக நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு லிப்லாக் காட்சி இருந்துச்சு. அப்போது அது பாட்டில் வந்து இப்படி பாசின்னு வந்துருப்போம். நான் எப்போ படம் பார்க்கும்போதும் நானும் என் மனைவியும் 2 குழந்தைங்க. டேஞ்சரே என் குழந்தை தான். ஒரு ஆள் இருக்காங்க. இப்படி ப்ரிவியூ பார்க்கும்போது இப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவளுடைய இப்படி பண்ணுவான். அவள் வந்து அவளை தான் நான் கட்டி பிடிக்கணும் என் குழந்தைய. எங்கள் அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணும். எங்கள் அப்பா வேற என் கூட ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. அப்பா ஹீரோமா. அதனால அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு லிப்லாக் காட்சி இருக்கும் பாட்டில். இப்படி பாஸ் வந்து போகும்போது அப்போ சாண்டா சொன்னான், பார்த்துட்டு ஓகே தான், ஆனால் என்ன குழந்தைங்க முன்னாடி இந்த காட்சி காட்டாமல் இருந்துக்கலாம், நீ கூட்டு வந்துட்டு நான் சொன்னேன், அந்த காட்சியை மட்டும் என்னம்மா ஸ்டில் பண்ணி என்ன கண்ணை மூடியில் காட்ட முடியும், பாட்டு தானே பாசிங்கில் போச்சேன்னு. ஸோ அப்போ அதான் பெட்டராக ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்குள்ள அந்த இதே கிடையாது. ஆர்டிஸ்டாக போகும்போது இது பண்ணக்கூடாது, தவிரக்கூடாது. என்னையும் அவங்க நடிக்க கூட நான் சொன்னதே கிடையாது, நிப்பாட்டு சொன்னதே இல்லை. அந்தந்த நேரங்காலம் வரவும் குழந்தைய வளர்க்க ஒரு டைம் எடுக்கும். அதெல்லாம் அவங்க பிரேக் எடுத்தாங்க. ப்ராப்பர் டைமு, குழந்தை புரிஞ்சுட்டாங்க, வளர்றாங்க. இப்போ ரைட் டைம் ஹர் டு கம் இன். ஆனால் நான் தடுக்கவே இல்லை. அது எங்களுக்குள்ள அந்த ஒரு பர்சனஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு அன்பு இருக்கும், லவ் இருக்கும். அது வந்து விஷமாக மாறாது. அது மாறினதான் பிரச்சனை. சூப்பர்.
நீங்க யாரோட ஃபேன்? ஏன்? கேட்குறேன். சமீப காலங்கள்ல கடகராசி பூச நட்சத்திரம். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வரனால நான் சொல்ல விஜய் சாருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கு வரேன், அரசியல் வரேன்னு சொல்லும்போது முதல் நடிகரா நான் ஒரு ஆடியோ லான்ச் சப்போர்ட் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் குறைச்சிட்டாங்க. எப்படி குறைச்சான்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் ட்விட்டர்ல, ஓகே. இன்ஸ்டால. ஆனா குறைஞ்சாலும் ஒரு பக்கம் ஏறணுமே. நான் அதை பத்தி கவலைப்படல ப்ரோ. நீங்க இன்ஸ்டாகிராமே லாக் பண்ணு. நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். கரெக்ட்டா நியாயமா ஒரு ஆள் புதுசா வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, இன்னைக்கு இங்க யார் வேணா வரலாம். ம். என்ன 1 சீட் 2 சீட் தான் வரும். அடிச்சு தூக்கிட்டாங்கல்ல. அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்சா கரெக்டானது அத பயன்படுத்துவாங்கன்னா, அது தளபதி பயன்படுத்திக்கிட்டாரு. நைஸ். ஏன் இவ்ளோ மெனக்கெடல்னு ஒரு கேள்வி பிரசன்ட்ட கேட்கிறேன் நானு. எந்த வகையிலன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு படத்துக்காக போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறதுன்னு ஒண்ணு எடுத்தா, மெனக்கெடல் ரொம்ப அதிகமா என் படம் ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்றேன். இட்ஸ் ஓகே. அது படம் முடியிற வரைக்கும். இந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒரு படத்துக்கு ப்ரமோட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எதனால இந்த அளவுக்கு எஃபோர்ட்? இல்ல ப்ரோ. சரி நமக்கு கிடைக்கிற இப்ப எப்பவுமே கேமரா முன்னாடி நிக்கும்போது யோசிக்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் என்னோட முதல் சான்ஸ். இதுதான் என்னோட கடைசி சான்ஸ். எப்பவுமே ஒரு படம் வரும்போது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு படம் கிடையாது. இதுதான் முதல் படம். அப்படி நினைச்சு நீ ஒர்க் பண்ணும்போது, எனக்கு 25 படம் பண்ணிட்டேன். ஆனா அந்த கணக்குல போக்கூடாது. பார்த்துக்கலாம்டா. சில பேர் நடிச்சுட்டு மட்டும் டப்பிங்ல பார்த்துக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோ சின்சியரா நான் போய் வெயிட் பண்ணுவேன். நான் மத்தவங்கள வெயிட் பண்ணுவேன். நான் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். டைம்ல வெயிட் பண்ணுவேன். டிமாண்டிங் பண்ண மாட்டேன். இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு எது குடுத்தா சாப்பிட்றேன் ப்ரொடக்ஷன் தான். ஸ்பெஷலா ஆர்டர் பண்ற விஷயமே எனக்கு தெரியாது. பழக்கம் இல்ல. ப்ரொடியூசருக்கான ஹீரோவா இருக்கணும். அவங்க நஷ்டமாகக்கூடாது. நம்மளால ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. எல்லாரும் நம்ம இண்டஸ்ட்ரியில திரும்ப திரும்ப விடுவோம். நான் படம் பண்ண டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் டெபியூ டைரக்டர் தான். என்னென்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப நான் அதான் இதுக்குள்ள இந்த கேள்வி வந்துரும். அடுத்து என்னென்ன லைன் அப்ஸ் இருக்கு? ஆ ஒரு சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி அப்படின்னு சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டி. சைக்கிள் நல்லா தான் இருக்கு டைட்டில். சைக்கிள் தான் ஹீரோ. அந்த சைக்கிளுக்கு நான் ஒரு ஹீரோ. ஸோ படம் முடிச்சு போகும்போது ஃபேண்டசி ப்ரோ. அதாவது ஒரு ஊரு, அந்த ஊர்ல சைக்கிள் தான் ஓட்டணும். இன்னொரு ஊர்ல சைக்கிள் ஓட்ட வெட்டிடுவாங்க. பைக் மட்டும் தான் ஓடும். இதுல படம் பொல்யூஷன் முடிஞ்சிச்சுல? படம் ரெடி டிஸ்கே ரெடி ப்ரோ. கதை ஏன்னா இந்த விஷயத்த பேசுறேன். ஆமா. கதை ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ண போறோம். ஃப்ரான்சிஸ் அதான் டைரக்டர் ஆக்சுவலா. சரியான கதை. கழகத்தலைவன் பண்ண கேமராமேன் தான் செகண்ட் யூனிட் கேமராமேன். எல்லாமே எல்லாமே மொட்டராஜன் சார் எல்லாம் நடிச்சிட்டாங்க இதுல. பியூட்டிஃபுல்லான கதை. ஒரு வில்லேஜ். வருத்தப்பட வாலிப சங்கத்துல சிவகார்த்திகேயன் எப்படி பார்த்தீங்களோ, அதே மாரி ரெட்டு கலர் வேட்டி, ஒரு துண்டு, கட்டம் போட்ட சட்டை. ஸோ இந்த மாரி வில்லேஜ்ல அழகா எடுத்துட்டான். பாட்டு நல்லா வந்திருக்கு. ஸோ படம் முடியும்போது நம்ம சைக்கிள பிடிச்சு கட்டி எழுவோம். இதுதான் படத்தோட ஃபீல். இது ஒரு இது. அப்புறம் மேஜிக் மஷ்ரூம். மேஜிக் மஷ்ரூம். ஏய் 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 அதுதான். என்ன தலைவா கிசாவா? கிசா தான். கிசான்னு வச்சா நல்லா இருக்குது ப்ரோ. அப்புறம் கிசான்னு ஆயிரும். கொடைக்கானல் நடக்கிற ஒரு போதக்கலான். ஒரு கிரைம் த்ரில்லர். ஆனா அந்த கிரைம் என்ன நடக்குதுன்றதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. அதுல கிரைம் த்ரில்லர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களா? இல்ல மஷ்ரூம் ட்ரை இல்ல பண்றீங்களா? மஷ்ரூம் ட்ரை பண்ணல ப்ரோ. மஷ்ரூம் வேற யாரோ ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணுவேன்னா ட்ரை பண்றேனா. ஓகே. அதுல போலீஸா பண்ணிருக்கேன். லோக்கல் இன்ஸ்பெக்டர். அது அது எப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு போலீஸு. இங்கேருந்து எப்போ பார்த்தாலும் வந்தா 2 மாசம் ஒரு ஸ்டேஷன்ல நிக்க மாட்டான். பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவான். ஓகே. யார புடிச்சாலும் வந்து தண்டனை வந்து அவன் என்கவுண்டர் பண்ணி காலி பண்ற நியாயத்துக்காக. ஒரு சீரியஸ் நோட். சீரியஸ் நோட்டு. அதுல ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். ஒண்ணொண்ணா மிஸ் ஆவாங்க. ஏன் மிஸ் ஆகுது? என்ன கிரைமு? இந்த போதைக்கலன் இதுல எப்படி மிக்ஸ் ஆயிருக்குன்றது தான். அது எம்ஜிஎம். எம்ஜிஎம்னு சொன்னா சரக்கு பேர் ஆயிரும். மேஜிக் என்டோசி மஷ்ரூம். கேட்பாங்க. ஆனா அது வைரல் ஆகும் ப்ரோ. எம்ஜிஎம்னு வச்சா. ஆமா நல்லா இருக்கும். ஆனா அதான் டைட்டில். அப்படியா? எம்ஜிஎம் தான் டைட்டிலா? சூப்பர். எல்லாம் ரிஜிஸ்டர்ட் தானே? ஏன்னா நம்ம வேற இன்டர்வியூல பேசிட்டு இருக்கோம் அதுக்காக. அடுத்து. அதான் டைட்டில் ரிஜிஸ்டர்டு. இது ஒண்ணு. அப்புறம் வந்து இப்போ ஒரு படம் ரெட் ஃப்ளவர் பண்ண டைரக்டரோட ஒரு ஸ்பை த்ரில்லர் ஒண்ணு பண்றேன். ஹிந்தில துரந்தர்னு படம் வந்துச்சு இல்லையா? அது 1850 கோடி அடிச்சிச்சு. அந்த துரந்தரையே ஒரு துரந்தரா பண்ண எப்படி இருக்கும்? மாரி ஒரு ஸ்பை த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர். படம் நல்லா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதோட இதுதான் இது. இப்ப நானும் அக்காவும் ஒரு படம் அம்சாடா. அம்சா ஒரு நல்ல ஒரு செம கதை அது. அதுவும் நல்ல விஷயம். அதுல கேமியாவா ஒரு பெரிய ஹீரோ பண்றாரு. அத யாரும் சொல்ல மாட்டேன். சூப்பர் பிரதர். நாங்க கெஸ் பண்ணிட்டோம். கோட் வேர்ட் அக்செப்டட். நீங்க யாரு எனக்கு தெரியும். அவர் பெரிய ஹீரோ ப்ரோ. ஓகே பண்றாரு. அது எல்லாமே ரெடி. படம் முடிய போகுது.
ஏன்னா அவரோட இது நான் ஒன்றும் வரல, சீக்வன்ஸ் வரல. ஒரு நல்ல செம்ம டைரக்டர் ஆக்சுவலாக ஆண்ட்ரூ பாண்டியன் சொல்லிட்டு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன். நானும் அக்கா பண்ண சூப்பர் நேச்சுரல் அதை சொல்லிட்டேன். அதுவும் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் வந்துட்டு சாண்ட்ராக்கு பெரிய ஒரு கம்பேக் பயங்கரமாக இருக்கும் ஒரு இது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்றுக்கு நடந்திருக்கு. எஸ் ப்ளீஸ். பீஸா 4 அந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே போகிறது ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே போகிறது யூனிவர்ஸ் உள்ளப்பா. அதாவது என் மச்சான் நடித்த படம் தான் பீஸா. அந்த படம் தான் வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அவருக்கு. அந்த பீஸாவில் ஒரு 4வது பீஸா நான் உள்ள போகிறேன், 4வது பீஸா நான் உள்ளே போகிறேன்றது கடைசி பீஸா உள்ளே போகிறது செம பீஸ். அது ஆக்சுவலாக அது வந்து சிவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அவருக்கு ஆக்சுவலாக. அதை தான் சொல்கிறேன்னே, இப்போ எப்படி சாண்ட்ரா கூட இருந்து ஒரு கணவன் ஜெயிச்சுரான்ற ஒரு இடத்துல நடக்கும்போது யாருமே வாய்ப்பே கொடுக்காத ஒரு இடத்துல இவன் நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த பையன் வருவான்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்பி பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாருல்ல. இப்போ அந்தரன் தான் நடந்துச்சு. ஸோ அவர் ஹெட்டிங்காக இருந்திருக்காரு கிரியேட்டிவில். அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக. இப்போ இது காரணமாக இருந்தது என்னோட ஃப்ரெண்டு, ஒரு அட்வொகேட் ஆக்சுவலாக. சினிமாவில் வந்து இந்த படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை காப்பாற்றி விட்டுருவாரு. விஜயன் சுப்பிரமணியம் சொல்லிட்டு எந்த படம் பார்த்தாலும் அவர் தாங்க இருப்பார். ஸோ அவர் வழியாக வந்து சிவி சார் வந்து அவர் நன்றி சொன்னால் பிடிக்காது, என் பேர் எங்கேயும் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லணும். அப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே என்னை இழுத்து கொண்டு வரதெல்லாம் இன்றைக்கெல்லாம் யாருமோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக. தெரிஞ்சவனே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெரிய விஷயம். அந்த நேம் நம்மளுக்கு ஒரு லைட் கொடுக்குது. அந்த யூனிவர்ஸ் பிராண்டுக்குள்ளே நான் உள்ளே போய் ஒரு ஓரமாக இருக்கிறதே எனக்கு பிரியுது. அதில் மெயினாக ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த நாளுக்காக காத்துட்ருக்கேன் ஷூட்டிங்க்கு. என்னால் கேட்டுப்பட்டதுலேருந்து எனக்கு அந்த டீசர் 1, 2, 3 பார்க்கும்போது அதை பற்றி இப்போ பேசலாம்ல? இல்லை, இட்ஸ் அலௌடட். ஓகே. அது நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது நடிக்கிறதுல என்ன டேக் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் டீட்டெயில் எனக்கு தெரியாது. இல்லை அது ஓகே. அதுதான் நம்ம சொல்ல போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. இந்த இடத்த நம்ம போனால் அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு உண்மையில. ஏதோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அது மேசிவ். சூப்பர். அடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ரிலீஸுக்கு அதாவது 2-3 விஷயங்கள் படங்கள் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் பெருசாக டக்குன்னு பண்ணக்கூடாதுனால ரிலாக்ஸாக இதை முடிச்சுட்டு பண்ணுவோன்றதான் ஒரு பிளான். திஸ் ஆர் தட்ல முடிக்க போகிறோம் நம்ம. திஸ் ஆர் தட். திஸ் ஆர் தட். இந்த படமா அந்த படமா? அப்படி கம்பேர். ஆமாம் ஓகேங்களா. இதுக்கும் சதீஷ் தான் காரணம் மகளே. நான் தெளிவாக இருக்கேன். நான் கொஞ்சம் ஏன்னா நம்ம விஜய் சாரை வந்து லைக் இப்போ வந்த படத்தை விட அப்போட படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த 100% வரேன் நான். எப்படிலாம் சமாளிக்காத வேண்டியது இருக்கு. துல்லாத மனம் துள்ளும் ஆர் நெஞ்சினிலே. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் ஆர் மின்சார கண்ணா. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் ஆர் குஷி. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் ஆர் பத்ரி. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் ஆர் கில்லி. கில்லி ஆர் சச்சின். கில்லி ஆர் துப்பாக்கி. துப்பாக்கி ஆர் பிகிலு. பிகிலு ஆர் லியோ. பிகிலு ஆர் பூவே உனக்காக. சூப்பர். ரொம்ப அழகா ஆக்சுவலா ரொம்ப ஏன்னா அது இப்பவும் பிகில் வந்து சும்மா வீட்டில் இருக்க கூட பிகில் படத்தை போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த காத்த அந்த அந்த அப்பா கேரக்டர்லாம் அந்த ஸ்டேஷன் சீனில் அவர் ஆட போவார்ல, ஐயோ அந்த சீன்லாம் சரியான சீன். அதெல்லாம் உள்ளே போய் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அட்லி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணி முதல் முறையாக அவர் கெட்ட போட மாட்டார் விஜய் சார். பார்த்தீங்களா, கமர்ஷியலாக போயிடணும்னு சரியான அது சர்க்கார்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்பா. அதாவது இவர் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சுருவாருன்னு அவருக்கு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்குது. இதைத்தான் எம்ஜிஆர் சாருக்கும் நடந்தது.
அவர் பாடின பாட்டு எல்லாமே இதா ஆமா. அது வரும். எல்லாமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆஃப் கோர்ஸ். பயங்கரமா இருந்துச்சு. அவர் வரும்போது அந்த வோட்டிங்ல வரும்போது தான் அவருக்கு அந்த சர்க்கார் பிகில் எல்லாமே வந்துருந்துச்சு. எந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? இப்ப இப்ப எனக்கு அப்டின்னா, எனக்கு ஒரு படம் இருக்கும். லைக் இந்த படம் என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்டின்னு நான் சொல்றேன். ஜெனரலா கேட்கிறீங்களா விஜய் சார் தான்? விஜய் சாரோட படம். எனக்கு இந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அந்த படத்த நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணேன் அப்டிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல. இல்ல பொலிட்டிக்கலா சொல்றீங்களா எப்படி ஜெனரலா? நார்மலா விஜய் சாரோட படம், எந்த படம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த படத்த நம்ம திருப்பி பார்த்து, இந்த இந்த சீன் செம்மையா பண்ணியிருக்காருல்ல அப்டிங்கிற நெறைய விஷயங்கள் யோசிச்சிருப்போம்ல ஒரு படத்த. ஆமாமாமா. அது அது என்ன படமா இருக்கும்? அப்படியா லவ் டுடே செம்ம படம். லவ் ம். டுடே அதாவது என்னன்னா, அந்த அந்த படம் இப்ப எடுத்த ரீமேக் படம் பம்பர் ஹிட் ஆகும். ஏன்னா அவரோட படங்கள்ல அந்த படம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுவும் படம் எடுத்து பண்ணா லவ்வுன்னு விஷயம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இவர் சுத்திட்டு இருப்பாரு. செகண்ட் ஹாஃப் சுத்தும்போது எனக்கு வேணாம். எங்க அப்பா தான் அத விட்டு விலகி போவாரு. இப்ப பாருங்க, இப்ப திராஸ்ல போய் ஒரு பூ பறந்து உட்காந்து சிரிச்சிட மாட்டாங்க. இப்ப ட்ரெண்ட். ஆனா அதுதானே லவ். எப்பயாச்சும் கைய பிடிப்பாங்க. எப்படியும் அவன் திரும்பி அந்த கண்ண பார்க்க மாட்டாங்க. இப்ப கண்ண மட்டும் தான் பார்த்துட்டுறாங்க. ஸோ இந்த காலம்லாம் போய் அந்த அந்த 80ஸ் 90ஸோட விஷயத்துலலாம் அதெல்லாம் ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அவரு ஆ. அதெல்லாம் பா அந்த சன் மியூசிக் போகும்போது அந்த பாட்டுலாம் போட்டு அது காதலுக்கு முன்னாடி அந்த லவ் அண்ட் லவ் ஒன்லி அதெல்லாம் என்ன படம். சூப்பரா இருக்கும். சரியான படம். அதெல்லாம் எனக்கு இந்த கோல்டன் மொமெண்ட் அவருக்கு. கரெக்ட், கரெக்ட். எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது, நான் அதிகமா அந்த படம் அப்ப எனக்கு விவரம் தெரியாம திருப்பி நான் எடுத்து துள்ளாத மனம் துள்ளும் தான். எனக்கு ஏன்னா, அந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, சி கடைசி கிளைமாக்ஸ் இப்படிதான் இருக்குமா? அவங்களுக்காக ஜஸ்டிஃபை பண்ணது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. யோசிச்சு பார்த்துட்டே இருப்போம். ஒ அதனால தான் எனக்கு அந்த எழில் விஜய் சார் சார் ஆமா. ஆமா. எனக்கு அந்த விஜய் சார ரொம்ப பிடிக்கும். அதே மாரி விஜய் சாரோட படம் அடுத்தடுத்து பார்த்தேன் அப்படின்னா, கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காவலன். ஆ. இட்ஸ் ரீமேக் பட் ஆனா அந்த படம் வந்து அவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஜஸ்டிஃபைனா சான்ஸே இல்ல. எனக்கு ஏன்னா தெரிஞ்சு ரஜினி சார், விஜய் சார் மாரிலாம் காமெடி யாராலும் ஹீரோவா பண்ண முடியாது. கரெக்ட். உண்ம, உண்ம ரொம்ப அதுதான். கஷ்டம். ஹீரோவா காமெடி பண்றது ரொம்ப டஃப். ஆமா. பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்கப்பா சான்ஸே இல்ல. கரெக்ட். அதுவும் இல்லாம காவலன் பண்ற டைம்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ அது. கமர்ஷியல் ஹீரோ. அந்த கமர்ஷியல்லாம் விட்டுட்டு ஒரு விட்டுட்டு படம் ஆமா. சட்டிலா பண்ணியிருக்காங்க. பட் அந்த படம் சில காரணங்கள்னால ஆமா. அது இதாகல. பட் மலையாளத்துல அந்த படம் செம்ம ஹிட். ஆமா. சூப்பர் பாடிகார்ட். டூப்பர். சல்மான் பண்ணியிருப்பாரு. ஆமா. ஹிந்தில சல்மான் ஹிந்தில கான் சல்மான் பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருப்பாரு. அந்த திலீப் சாங் வேற ஹிட். ஐயோ! டேரே மே அந்த பாட்டெல்லாம் என்ன ஒரு ஆனா அதான் அந்த படம் அந்த கேட்டகரில அவர் இறங்கி பண்ணணும்னு அவசியமே இல்லல்ல அவரு. கரெக்ட். அந்த படம் பண்ணி அது சரியா போகாதனால மேபி அடுத்த ஒரு அந்த ஆமா. மாரியே பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஆனா அந்த படம் அவ்ளோ நல்ல சூப்பரான படம். ஒரு நல்ல படம். கதை. கடைசி கிளைமாக்ஸ்லாம் பார்க்கும்போது, ச்சே என்னடா மனசு அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். நைஸ். எனிவேஸ் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில உட்கார்ந்து என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆன்ஸர் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க் யூ சோ மச். அடுத்தடுத்து நெறைய லைன் அப்ஸ் இருக்கு. அது எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ல நம்ம சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச். இதே மாரி நம்ம 11:30 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, இது மாரி உங்களோட சேனலுக்கு வந்து சதீஷ் இன்டர்வியூ கூப்பிட்டால் வரதுல மிக்க மிக சந்தோஷம். நன்றி, நன்றி. அது மாரி பிரஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடியும் சரி, பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி, எப்போதுமே ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பிரதர். அதனாலேயே என்னன்னு தெரியல, ரொம்ப உரிமை எடுத்து சில விஷயங்கள ஆமா. பேச வேண்டியதா அது இருக்கு. கரெக்ட் தான். தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ.